வணக்கம் ஹலோத்ரா. வணக்கம் வணக்கம் நேயர்களே, வணக்கம். கரூரில் நடந்த ரொம்ப ஒரு சோகமான இது என்னன்னா, மக்கள் நெரிசல். அதாவது இறப்பு வந்து பல வகையில் வருது. ஒரு கூட்ட நெரிசலில் சாகுறது வந்து அது பெரும் கொடுமையான விஷயம். அந்தமாரி விஜயோட வந்து சுற்றுப்பயணத்தில் 41 பேர் இது வரைக்கும் வந்து இறந்துருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இது எப்படி கூட பார்க்குறோம்? இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் யாரு? இல்லை, ஏன்னா இப்போ மாறி மாறி சொல்கிறாங்க, இவன் தான் பண்ணான் அவன் தான் பண்ணான். இது எப்படி நம்ம பார்க்கலாம்? அதாவது இந்த விஷயத்துல ஆளுங்கட்சி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிது இந்த இஷ்யூவை. இவங்க வந்து அரசியல் ஆதாயம் தேடுறாங்க அப்படின்னு அடையாளம் பார்க்கறாங்க, அப்படி இப்படின்னு எடுத்து சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வருது. சரி, பண்ணட்டும், உண்மையா கூட இருக்கட்டும். ஆனா சம்பவம் நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் களத்துல இருக்கிறாங்கல்ல, கண்டிப்பா அவங்க வந்து அரசியல் ஆதாயமே தேடட்டுமே, களத்துல இருக்கிறாங்கல்ல. அப்ப நியாயமா களத்துல இருக்க வேண்டியது யாரு? மருத்துவமனையில இருக்க வேண்டியது யாரு? விஜய். சரி, விஜய் வந்தா வந்து கூட்டம் வரும், ஒரு ஃபேம். ஹாஸ்பிட்டல் கூட்டம் அதிகமாகும். குஷி ஆனந்தும் ஒரு ஃபேம், சிடிஆர் நிர்மல் குமாரும் ஃபேம், ஆதவும் ஃபேம், ராஜ்மோகனும் ஃபேம், கீழே நிர்வாகி நமக்கு தெரிஞ்ச அந்த லயலாமணியும் ஃபேம். எல்லாம் ஃபேம்னு வச்சுக்கோ. மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர்னு ஒரு 2 கேட்டகரி இருக்கும்ல, அவங்க கூட ஒரு 30 பேராவது அனுப்பி இருக்கணும்ல. விஜய் வர்றதுக்காக நீ ஒரு வாரம் வேலை செஞ்ச, ஒரு வாரம் நைட் அண்ட் டே, தோரணம் கட்டுறது, கொடி கட்டுறது, பேனர் வைக்கிறது, இடத்த பாக்குறது, பர்மிஷன் வாங்குறது, ஆளை திரட்டுறன்னு எவ்வளவு வேலை செஞ்ச. ஒரு நைட்டு உன் கட்சியில உயிர் விட்டுருக்கானுங்க, அவங்களுக்காக போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லை ஏதாவது அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, இல்லை வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் பண்றது, அவங்களுக்கு ஏதோ நிதி உதவி கொடுக்கறது, நம்ம இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க வாங்க பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்றது, எதுவுமே இல்லை. ஒரு பயத்துல பயந்து போயிட்டாங்க. உள்ள போனா நம்மளுக்கு தாக்குதல் நடத்தும். இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பெங்களூர்ல ஒரு கிரிக்கெட்டுக்காக ஒரு கூட்டம் போய் ஒரு 11 பேர் இறந்தாங்கல்ல. அந்த கூட்டம் எப்படின்னா, கீழே விழுந்துட்டாங்க, தூக்கி விடல யாருமே இல்லை, அப்படியே அவங்க கலைஞ்சு ஓடிட்டாங்க. ஒருத்தர் மேல ஏறி அப்படியே ஓடிட்டாங்க. அது என்னன்னா, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு போனா ஒரு ரசிகர் கூட்டம். அது விஜயும் அப்படிதான் நினைக்கிறேன். அதேதான் நினைக்கிறேன், அதுதான் உண்மை. ஷூட்டிங் முடிஞ்சு நான் வந்த வேலை விஜய பாக்குறதுக்காக, விஜய் பேசுறத கேட்கறதுக்காக எல்லாம் கிடையாது. நான் வந்தது விஜய பாக்குறதுக்காக. அதுக்காக நான் வந்தேன், பார்த்தேன். என் பக்கத்துல ஒருத்தர் செத்து கிடக்குறா, என் காலு கீழே 2 குழந்தைங்க செத்து கிடக்கு, எனக்கு கவலை இல்லை. நான் விஜய பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒண்ணு அந்த கூட்டத்துல லட்சக்கணக்கான பேர் வந்தேன்னு சொல்றானுங்க. ஒருத்தனுக்கு கூடவா இல்ல வந்து தன்னோட ஆதங்கத்தை இதுல போட்டுக்கிட்டு இருக்காங்க, ட்விட்டர் பேஜ்ல இதுலயும் போட்டிருக்காங்க. அதாவது இப்ப நீங்க நம்மள கேட்கலாம், நீங்களும் வீடியோ எதனடா போட்டுட்டு இருக்கீங்கன்னு. சென்னையில வெள்ளம் வந்தப்ப கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு போக. என் வீட்டுல எல்லாம் தண்ணி எதுவும் வரல, மாடி வீடு தான். ஆனா குப்பத்துல போய் போட் எடுத்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு நான் வீட்டுக்குள்ள போறதுக்கு. நான் வந்து அந்த சுத்தி எல்லா ஏரியாவுக்கும் சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்து நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது என் கை காலெல்லாம் அப்படியே ஊறி போய் ஒரு இதுவா இருக்கு. என் கண் முன்னால ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை கண்டு எனக்கு கோவம் வருதுன்னா, நீ என் தோழன்னு சொல்றாரு. அப்ப இவங்க அவனுக்குமே கோவம் வருது. இப்ப இவங்க எல்லாம் என்ன புரட்சி ஏற்படுத்த போறாங்க? அது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஏர்போர்ட்குள்ள போறாரு, மீடியா பர்சன்லாம் கிளிக்காங்க, 30 பேர் வந்து போயிட்டாங்க, என்ன சொல்றாரு, ஓடுறாரு. அட்லீஸ்ட் ஒரு நின்று அதுக்கு ஒரு பதில ஒரு விளக்கம், ஏன் அது என்ன அப்படி என்ன பயம் இருக்கு? இதுக்கு முழுக்க 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 காரணம் ஒரே ஒரு நபர், விஜய். விஜய் தான் காரணம். விஜய் தான் கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா பர்மிஷன் வாங்கினது காலையில 9 மணிக்கு நாமக்கல்ல பேசுறது. இவர் எத்தனை மணிக்கு காலையில இருந்து கிளம்புனாரு? வீட்டுல இருந்து போறது காலையில இருந்து 8:30 தான் கிளம்புறாரு. என்ன வேலை உங்களுக்கு? வீட்டுல சமையலாக்கி டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்துட்டு போகணுமா? இல்ல வந்து மோட்டர்ல தண்ணி வரலையா? இல்ல வந்து கார்ல காத்து இல்லையா? என்ன காரணம் சொல்லுவீங்க? இல்ல கட்சி வேலை, வீட்டுக்குள்ள ஏதாவது கட்சி வேலை பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள தானே பாதி நாள் சிலையெல்லாம் வச்சு மாலை போட்டுட்டு இருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. சிம்புக்கிறார்ல, நடிகர் சிம்பு தான் வந்து பட ஷூட்டிங் வந்து ரொம்ப லேட்டா போவாரு. இவருனா அரசியல் பண்றதுக்கே மக்களை சந்திக்கிறதே இவ்வளவு லேட்டா. சரி, ஆமா. இது இப்ப ஒரு விஷயத்துல நம்ம மன்னிப்பு கொடுத்துடலாம். அதாவது நீங்க லேட்டா பாட்டுக்கு லேட்டா போயிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா கட்சியோட அபிஷியல் பேஜ் ஒண்ணு இருக்கு, ஹோம் டவுனோ சம்திங், டிவிக்கே ஹோம் டவுன். அதுல எல்லாரும் 10 மணிக்கு வந்துருங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க கட்சி தலைமையில இருந்து. ஆனா விஜய் போனது 12 மணி. அப்ப எவ்வளவு மிஸ்லீட் பண்றாங்க பாருங்க அந்த மக்கள் கூட்டத்தை. நீ வா, காத்துரு, வெயில்ல இரு, இதுல குடிக்க தண்ணி இல்ல, ஆளுங்கட்சி சதிங்கிறான். அதாவது 3 மணி நேரம் தான் உனக்கு பெர்மிஷன் டைம். காலைல 9 மணி, 8 மணிக்கு வா, 10 மணிக்கு கலைஞ்சிரு, அதிகபட்சம் 11 மணிக்கு கலைஞ்சிரு. அப்படின்னா உனக்கு ஒரு பாட்டில் தண்ணி போதும், சேஃப்டிக்கு நீ கையில எடுத்துட்டு வருவ. ஆனா இவங்க எல்லாருமே எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவ்வளவு வாட்டர் பாட்டில் கிடக்கு, நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவனுங்க காலைல 5 மணில இருந்து சாயங்காலம் 8-9 மணி வரைக்கும் நிக்கிறான். எங்க தண்ணி எங்க கிடைக்கும்? தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா கூட எப்படி வெளியில போக முடியல, கடை அவ்வளவு எல்லா கூட்டம். அந்த கூட்டத்தை, அந்த இதுவை, அது வந்து போதை விஜய்க்கு. இந்த போதையில
அந்த போதையை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப வந்து இந்த காலம் கடந்து வர்றதுக்கு காரணம் என்ன? பொய் திட்டமிட்டு தான் பொய். இன்னும் கூட்டம் வரணும். ஆமா அதுதான் காரணம். அதாவது போன கூட்டம் கம்மியா இருக்கும். அது ஆதவ அர்ஜுனாவோட பிளான். அவர் என்ன பண்றாருன்னா இந்த கரூரை கடைசி நேரத்துலதான் லிஸ்ட்ல சேர்க்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரூர் வந்து லிஸ்ட்ல இல்ல. நியாயமா பார்த்தா இவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் டேட்டா படி கடந்த சனிக்கிழமை வட சென்னையில பிரச்சாரம் இருந்திருக்கும். ஆனா அது இல்ல, அப்படியே டோட்டலா மாத்திட்டாங்க. ஏன் கரூருக்கு போகுதுன்னா சமீபத்துல எதிர்கட்சி ஆளுங்கட்சி அங்க ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அதிமுக சார்பா ஒரு சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி நின்றுட்டு நான் வந்து கரூர்ல எனக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நான் பார்த்தது இல்ல அப்படின்னு பேசிட்டு போறாரு. செந்தில் பாலாஜி முப்பெரும் விழா நடத்துறாரு. அப்ப ஆதவுக்கு வந்து ஒரு ஈகோ, நம்மளும் தலைவரே நம்ம இந்த நேரத்துல போய் நம்ம வந்து ஒரு பெரிய மாசா நம்ம யாருன்னு காட்டணும், அப்போதான் நம்ம அரசியல்ல கோலிச்சு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஓகேன்னு இவங்களும் பிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிகில் படத்துல ஒரு கார்ட்டூன் வரும்ல, எதிரியோட இதுக்கு அப்பா விஜய் போவார்ல, போய் சண்டை போடுவார் பாருங்க, என்னதான் நடந்தால் நடக்கட்டும் போயிட்டு போய் எதிரிங்களை அடிப்பார் பாருங்க. அந்த மாதிரி இவர் ஒரு கார்ட்டூன் ரெடி பண்றாரு. எதிரி யாருன்னா செந்தில் பாலாஜி. அந்த எதிரி தான் 2 நாளா வீட்டுக்கு போகாம அங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அரசியல் ஆதாயமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எதிரி தான் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது வேற. அவர் எப்படி இவ்வளவு வேகமா வந்தாரு? சென்னையில கரூர்ல வந்து ஒரு 10 இடங்கள்ல மெட்ரோ ரயில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மீதி 2 ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி வரணும். அதனால எப்படி வந்தாரு சந்தேகம் இருக்கும் அவங்க லூசு பசங்களுக்கு. அதே ஒரு காரணம், அதே ஒரு தானே இருப்பாங்க. எப்படி எவ்வளவு வேகத்துல வந்தாரு? 45 நிமிஷத்துல வந்தாரா? கரூர்ல இருந்து கரூருக்குள்ளே 45 நிமிஷத்துல வர்றது அதிசயம் இல்லை. ஆனா கரூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு ஆள் அதிவேகத்துல வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. அது உங்க தலைவர் மட்டும் வேகமா போறது வேற. ஆனா மக்களை சந்திக்க மட்டும் பொறுமையா தூங்கி வந்து ஆடி. ஆமா. அப்ப இவர் பாருங்க, திருச்சியில இருந்து அந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்குது. முதல் நாள் திருச்சியில, அங்க இருந்து மரக்கடைக்கு 13 கிலோமீட்டர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கடந்து வராங்க. 2வது வாட்டி திருச்சியில இருந்து நாகைக்கு சர்ன்னு வர்றாரு. 100 கிலோமீட்டர் கிட்ட தான் டக்குன்னு வந்துடுறாரு. அடுத்து மறுபடியும் திருச்சி டு இங்க நாமக்கல்லுக்கு வர்றதுக்கு ஊர்ந்து வர்றாரு. அப்படின்னா இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க? விஜய் வெளியில வந்தாலே கூட்டம், வீட்டுல கூட்டம், ஏர்போர்ட்ல கூட்டம், கக்கூஸ்ல கூட்டம், அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபில் பண்றானுங்க. அதான் அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசும்போது கூட ஒரு வார்த்தையை பதிவு சொன்னால, இவங்க தலைவர் அங்க வந்தா லத்தி சார்ஜ் நடக்கும் அப்படின்னு. என்னன்னா இவர் வெளில வந்தாலே எப்படி ஆயிரும் மிரட்டி பாக்குறது. இப்ப இவர் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனார்ல, யாருக்காவது தெரியுமா? நடிகர் விஜய் கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் கிளம்புகிறார், ஏதோ வெளியே வந்து விட்டார், ஏர்போர்ட்டில் ஏறி விட்டார், வீட்டு வாசலுக்கு போய்விட்டார் அப்படின்னு ஏதாவது செய்தி வந்துச்சா? எதுவும் வரல. த்ரிஷா வீட்டுல, இவரோட பர்த்டேக்கு த்ரிஷா வீட்டுல இருந்தாரு, யாருக்காவது செய்தி? அப்ப தனக்கு போகணும்ன்ற ஒரு இடத்துக்கு எப்பெல்லாம் யாரை அவாய்ட் பண்ணுமோ அவாய்ட் பண்றாரு. தனக்கு இந்த கூட்ட போதையெல்லாம் பார்க்கணுன்ற நேரத்துக்கு அது வேணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப விஜய் மேலதான் முழுக்க காரணம். அவர் கூட சமீபத்தில் பர்மிஷன் போயிட்டு பசங்க மீட் பண்றதா இருந்தது, நிறைய கூட்டம் கொண்டாங்க. அப்ப இந்த மாதிரி அசம்பாவம் நடந்த கூட தான் டிடி பசங்க வந்து அடக்கி வச்சது. பண்ணாத, பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். ஏன்னா விஜய் குண்டா மட்டும் தான் இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அஜித் குண்டாலும் கூட்டம் கூடும், ஆமா, ரஜினி குண்டாலும் கூட்டம் கூடும். மக்கள் எப்படி படத்துல பார்த்தோம், எப்படி இப்ப நேர்ல போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா, இவன் எல்லாரும் என்ன தெரியுமா, எப்படின்னா விஜய் கூட மீட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துருவோம். ஆமா, அதனாலதான் காலு கீழே செத்து கிடந்தா கூட எனக்கு கவலை இல்லைன்னு ஓடி இருக்கானுங்க. அவங்களோட கொள்கை, அரசியல் அதை பத்திலாம் கிடையாது. ஒரு சினிமா நடிகர் கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மோதல் மட்டும் தான் கூட்டம் வருது வழியா. என்ன பேசுறோம்னா, விஜய் வந்தாவே மக்கள் வந்து ஓட்டு போட இவ்வளவு கூட்டம் வருது, அதிகமா ஓட்ட மாறும். அதாவது நியாயமா இவரு தான் அந்த மாவட்ட நிர்வாகிகள் அமைச்சிருக்கணுங்க, யாரையுமே அனுப்பல. சரி, மாவட்ட நிர்வாகிகள் கட்சி துண்டு போட்டு போனா கூட பிரச்சனை, ஐயோ அப்படின்னு விட்டுறலாம். உன்னை பாதுகாக்க ஒரு 500 பவுன்சர் இறக்கி இருக்குல்ல தம்பி, உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் சம்பளம் எக்ஸ்ட்ரா தரேன், நீங்க எல்லாரும் போயிருங்க, அவங்க என்ன கேட்கறாங்களோ ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நீங்களாம் ஜெய்ஜாண்டிகா இருக்கீங்க, 2 குழந்தைய தூக்கிட்டு போய் இப்படியே காப்பாத்துங்க போங்கன்னு அனுப்பி விட்டுருக்கலாம். எதுவும் செய்யல. சரி, இந்த பாயிண்ட் இது சொல்லியிருந்தாரு, எங்க தலைவரை பாதுகாக்க நாங்க பாத்துக்கிறோம், மக்களை பாதுகாக்க அரசாங்கம் மட்டும் தானே காரணம். ஏடா நீங்க கட்சி மீட்டிங் போறீங்க, நீங்க நடத்துறீங்க, அது எப்படி? சரி, இப்ப நம்ம என்ன கேக்குறோம், குறுகியான சந்து கொடுத்துட்டேன்றாரு ஆதவ். சரி, குறுகியான சந்து கொடுத்தது அரசாங்கத்தோட தப்பு. ஒரு பெரிய இது மெரினா மாதிரி, அண்ணா சாலை மாதிரி ஒரு பெரிய ரோடு கொடுத்துட்டா நீங்க ஒழுக்கமா இருப்பீங்களா? ஒரே ஒரு பாயிண்ட், இருப்போம். எங்க சாட்சி இது வரைக்கும் நடந்த ஏதாவது ஒரு கூட்டம், கோயம்புத்தூர்ல ரோட் ஷோக்கு எவ்வளவு பெரிய ரோடு எடுத்துக்கிட்டீங்க, ஒழுக்கமா இருந்தீங்களா? அடிச்சு நொறுக்கல எல்லாத்தையும். மதுரைக்கு வந்தீங்களே, அந்த 450 ஏக்கர் மாநாடு நடத்துனீங்களே, அங்க நீங்க ஒழுக்கமா இருந்தீங்க, அங்க எதுவுமே இல்லையே, விசாலமான இடம், அங்க எப்படி இருந்தீங்க? இதெல்லாம் பேசணுன்றதுக்கே பேசக்கூடாது. இதெல்லாம் இது திருட்டுத்தனமான வேலை.
இவர் வந்து உள்ள வந்து பூந்தது வந்து சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்களாம். நம்ம என்ன கேட்குறோம், டேட்டா வச்சிருக்கீங்களா? உங்க கட்சிக்கு இந்த இடத்துக்கு எவ்வளவு பேர் எந்தெந்த இடத்துல இருந்து எந்தெந்த வார்டுல இருந்து எந்தெந்த கிளையில இருந்து பகுதியில இருந்து எவ்வளவு பேர் வந்தாங்க, ஆண்கள் எவ்வளவு பெண்கள் வச்சிருக்கியா? இருக்கா? ஏன்னா வச்சிருக்கணும். ஏன் இந்த கேள்வி? அப்ப இதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்குமா அப்படின்னா இருக்கும், எல்லா கட்சியிலும் இருக்கும். இப்ப இவர்கிட்ட இருக்குல்ல, இப்ப இவ வந்து ஒரு பாஜக உருவாக்குன ஒரு ஆப்ல தானே இவங்க வச்சிருக்காங்க, மை டிவிக்கேன்னு. அதுல வந்து 2 கோடி சேர்ந்துட்டாருன்னு யாரு சொன்னா? ஆதவ் தான் சொன்னாரு. அப்ப 2 கோடி இல்லைன்னா ஒரு 27,000 பேர் தான் இங்க வந்திருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அப்ப காட்டலாம் லிஸ்ட் இருக்கான்னா இல்ல, ஒரு கட்டமைப்பே இல்லை. அதாவது அதிமுக திமுக வந்து ஒரு மாநாடு நடத்துதுன்னு வைங்களேன். இப்ப இந்த இடம் வந்து வடபழனியில இருக்குன்னா வடபழனிக்குன்னு ஒரு நிர்வாகி இருப்பான். அவன் ஒரு 2 வேனை ஒரு ஸ்பாட்ல நிப்பாட்டிட்டு வாங்க இதுல ஏறுங்கன்னு கூட்டு போயிட்டு அதே வேன் அங்கிருந்து ஏத்தி திரும்ப இங்கே இதே இடத்துல இருந்து இறக்கிடுவாரு. பைக்ல வரியா, கார்ல வரியா, அந்த வேன் பின்னாடியே வா, வேற எங்கேயும் போகாத, தனியாலாம் போக கூடாது, எங்க கூட தான் வரணும், பாதுகாப்பா கூட்டு போயிட்டு அது வரணும். அது எல்லா கட்சியிலுமே இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா இந்த டிவிகேவுக்கு மட்டும் கட்டமைப்பே கிடையாது. எவன் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நீ மேலே ஏறு, கீழே இறங்கு, எதை வேணாலும் கூட, ஹவுஸ் ஓனர் கேட்காம வீட்டுக்குள்ள போ, என்ன வேணாலும் பண்ணலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் மீறிக்கலாம். அப்ப நீங்கெல்லாம் கூச்சமே இல்லாம எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் மீறி இருக்காங்க. குழந்தைய கூட்டு வந்திருக்காங்க, கர்ப்பிணி பெண்களை கூட்டு வந்திருக்காங்க, வயசானவங்களை கூட்டு வந்திருக்கானுங்க, நோய் அதாவது வீசிங் பிரச்சனை இருக்கவங்க, ஆஸ்துமா பிரச்சனையில இருக்கவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கானுங்க, இதே பிரச்சனைகள் இருக்கவங்களும் கூட்டு வந்திருக்கானுங்க. அப்ப கூட்டு வந்துட்டு விதிக முறையெல்லாம் மீறிட்டு நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்ல கேஸ்னு வரும்போது நாங்க ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டுட்டோம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கட்டமைப்பு கட்சி தலைமையில இருந்து கொடுத்தோம், அதை மீறி வந்துட்டாங்க. அது வந்து தலைவர் மீது அன்பா மீறி வந்துட்டாங்க. நீ கரெக்டான டைம் முடிச்சா ஏன் வரேன் கூட்டு வருது. அதே மாதிரி விஜய் பேசுறீங்கிற நிறைய பேர் மயக்க போட்டு வந்து உள்றாங்க. ஆனா தலைவர் பார்த்தா இன்னும் அந்த பேச்சுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறாரு. கேட்டா வந்து தடியடி நடத்துறாங்களா? தடியடி நடத்துனது எதுக்காகனா அது வேற. அது வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆம்புலன்ஸ் இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி உருவாக்குன இந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து ஆம்புலன்ஸ பார்த்தாலே இந்த நாய் கரண்ட் கம்பத்தை பார்த்தா ஒண்ணு செய்யும்ல, அந்த மாதிரி ஆம்புலன்ஸ பார்த்தா அடிக்கிறது, உடைக்கிறது. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்ற என்ன அடிச்சு வாயை உடைச்சிட்டாங்க, பின்னாடி அவங்க கட்சி கும்பல தான் இருந்தாங்க, அப்பயுமே எங்களை அடிச்சு. அந்த ஆம்புலன்ஸ் வர்ற காரணமே வந்து உங்க பார்க்க வந்தவங்க தான், விஜய் பார்க்க வந்த மயக்கம் போட்டு விடுறாங்க. 100 ஆம்புலன்ஸ் கூட வரட்டுமே, அந்த இடத்துல நீ பொறுமை காத்திருந்தனா நீனா நீ தமிழ்நாட்டோட ஹீரோ. இந்த விஷயம் பெருசான உடனே சரி இவன் காலையிலயாவது எவனாவது போய் ஆஸ்பத்திரியில போய் பாப்பா, ஏதாவது செய்வான்னு பார்த்தா காலைல மாவட்ட செயலாளர் தலைமறைவு. எல்லாம் வந்து ஓட்டதான், ஓட்ட தலைமறைவு. எப்படி எங்க எஸ்கேப் ஆனானுங்க ஒண்ணுமே தெரியல. அடுத்து அந்த விஜய் வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும் நியாயமா. ஏர்போர்ட்ல இருந்தாவது ஒரு பிரஸ்ஸை பார்த்து என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, நாங்க பதில் சொல்ற நிலைமையில இல்லை, நான் ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன், அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லிக்கலையாவது அந்த இடத்த ஸ்பாட்டை காலி பண்ணிருக்கணும். இல்ல காலையில தூங்கி எந்திரிச்சு 10 மணி அந்த டைம் ரொம்ப லேட்டா தான் வந்து அறிக்கை வருது. நைட்டு ஒரு அறிக்கை வந்துருச்சு ஆழ்ந்த இரங்கல்னு. அப்புறம் மறுபடியும் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் சாயங்காலம் ஒரு 2-3 மணிக்கு நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், இன்னும் இதுவா இருக்கேன் அதுவா இருக்கேன், 10-20 லட்சம் தரலான் இருக்கேன், இப்படி ஒரு டேட்டா அப்படி அழிவிட்டு எஸ்கேப் போறாரு. இத கட்சியில இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எவனுமே அந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கல. ராஜ்மோகன்ல இருந்து புஷியானதுல இருந்து எவனுமே ஆறுதல் தெரிவிக்கல. இல்ல மெயினா அவங்க செய்யற வேலைகள்லாம் பார்த்தோன்னா நடந்த சம்பவத்துல இருந்து ஆளுங்கட்சி சரி ஆளுங்கட்சி, ஆமா அதுதான், அதை மட்டும் தான் கொண்டு வரணும் தான் பேசணும். ஒழிய அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும், நேரில் நிக்கணும் ஒரு எண்ணம் தோணலாம். அப்ப எவனுமே ஒரு ஆறுதல் போஸ்ட் கூட இல்ல. விஜய் போட்டதை ரீட்வீட் பண்ணிட்டானுங்க. ஆதவர்ஜுனா ஒரு படி மேல, அதை கூட பண்ணல. அது 2 நாள் கழிச்சு ஆதவர்ஜுனா இன்னைக்கு காலையில நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு ஒரு கம்பை சுத்தி இருக்காரு. கம்பை சுத்துறது மட்டும் இல்ல, உள்ள வந்து தீய சக்திகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்களாம். ஜல்லிக்கட்டு அப்படிதான் பாரு, ஜல்லிக்கட்டு போட பண்ணும்போது சில தீவிரவாதிகள் உள்ள போட்டான்னு சொல்லி மக்களை அடிச்சு விரட்டி விட்டாங்க. அதே மாதிரிதான் இது. அதான் அது இல்லாம வழக்க சிபிஐக்கு கொடுக்கணும்னு ஆதவ கேட்கிறாரு. இப்ப இந்த அஜித்குமார் லாக்அப் டெத் அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னா இந்த வழக்க சிபிஐக்கு கொடுத்துருச்சு. அப்ப இவங்க என்ன சொன்னானுங்க, தமிழ்நாடு அரசு தமிழக காவல்துறை அவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு. உங்க காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா, உங்க இது இல்லையா, நீங்க என்ன பிடிமா கள்ள உறவு வச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு கிழிச்சானுங்க, வாய் விட்டானுங்க. இப்ப நீ ஏன் சிபிஐ கேட்கிற? இதுவும் அதே காவலர்கள் சம்பந்தப்பட்டது, பர்மிஷன் சம்பந்தப்பட்டது, அதுல கொலை சம்பந்தப்பட்டது, லாக்அப்ல ஒரு அடிச்சுட்டு இறந்துருக்காரு. இது வந்து அதே காவலர்கள் சம்பந்தப்பட்டதுதான், இதுலயும் கொலை நடந்திருக்கு. அப்ப இதுல மட்டும் உனக்கு வந்து சிபிஐ மேல அவ்வளவு நம்பிக்கை, அதீத நம்பிக்கை வந்துருச்சா, காதல் வந்துருச்சா? அடுத்து ஸ்டாண்ட் வித் விஜய் அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றானுங்க. மனசாட்சியே இல்ல. விஜய்க்கு எங்கேயாவது காயம் ஏற்பட்டு இருக்கா, அவர் வந்து பஸ் ஏதாவது சேதாரமா இருக்கா, கார் சேதாரமா இருக்கா, இல்ல அவருக்கு ஏதாவது இருக்கா,
இல்ல ஃபிளைட் ஏதாவது ஆயிருக்கா, வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கீழே விழுந்துட்டாரா, எதுக்குடா ஸ்டாண்ட் வித் விஜய், எதுக்கு என்ன பண்ணா நான் ஒருமையில பேசவே மாட்டேன். எனக்கு அந்த இந்த கோவம் அவ்வளவு வருது. என்னன்னா காலையில இருந்து ஒரு கூட்டத்தை இந்த ஆளோட சுகத்துக்காக, அந்த எஸ்.ஜே. சூர்யா இன்னொருத்தரோட அழுகிய ரசிப்பார்ல ஸ்பைடர் படத்துல, அந்த போதை இருக்குல்ல, அந்த சொகத்து அல்ப சொகத்துக்காக காலையில இருந்து குழந்தைங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், சின்ன சின்ன பசங்க எல்லாரையும் வெயில்ல நிக்க வச்சு, இவங்களை நிக்க வச்சு சாவடிச்சுட்டு இவருக்கு ஸ்டாண்ட் வித் விஜய் நிக்கணுமா, இவர் கூட நிக்கணுமா? அது எங்க போறான் தெரியுமா? இந்தியர்கள் போடுறாங்க. ஒருத்தன் துபாயில உட்கார்ந்துட்டு ஒருத்தன் ட்வீட் போடுறான், தமிழர்கள் இழப்பதற்கு உயிர் மட்டும்தான் இருக்கிறது, அதுவும் இப்போது போச்சா? என்ன போச்சு? யாரு போச்சு? உன் தலைவன் தான்டா புடுங்கி இருக்கிறான். திட்டமிட்ட கொலை இது, திட்டமிட்ட கொலை இது. இது வந்து அதுக்கப்புறமா ஈபி விஷயம். ஈபி அதை இப்ப சொல்லணும்னா வேணுன்ட்டே வந்து ஆளுங்கட்சி வந்து ஈபியை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க இவங்களுக்கு. ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, அந்த கூட்ட நெரிச்சல்ல அங்க வந்து ஒரு ஈபி டவர் மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு வருஷம் போறான உள்ள தகரத்துக்குள்ள கரண்ட் அடிச்சு இவனுங்க வரக்கூடாதுன்னு அதை போட்டிருக்கிறது. இதை அதை அடிச்சு ஓடுறாங்க, உடச்சு உள்ள போயிட்டானா. அதன் காரணமா தான் வந்து ஆஃப் பண்ணதான்றாங்க. அது எப்படி கூட பாக்குறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 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 அசம்பாவிதம் நடக்குதுல, இதுக்கு முக்கிய காரணமே விஜய் தானா. ஏன்னா ஒருத்தன் வாக்குமூலமே கொடுத்துருக்கான், அவனோட கட்சியாளு ரீல்ஸ் போயிட்டு வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன், இதை போடுங்க. கரூர் டிவிக்கே கூட்டத்தில் மூச்சு கூட விட முடியல. நாங்கள் 4:30 மணிக்கு கிளம்பி முனியப்பன் கோயில்கிட்ட போய் நின்ட்டோம். அவர் வண்டி முனியப்பன் கோயில்கிட்ட வரப்போ மணி 6:20 ஆயிடுச்சு. நாங்கள் புஷி ஆனந்த் அவருடைய கார் பாதுகாப்புக்கு எங்கள் அண்ணன் தான் போனாப்புல. அப்படியே அவர் கூடயே நாங்கள் பிரச்சாரம் நடத்துகிற அந்த ஸ்பாட் வரைக்கும் போயிட்டோம். அது வரைக்கும் நடக்கிற அளவுக்காச்சும் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது ஒரே ரோடு தான். இது நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா இதோட கூட்டம் வந்துச்சு. திருச்சியில் ஆனால் அங்கிட்ட எங்கிட்ட பூந்தாலும் வெளில போயிடலாம். இது ஒரே ரோடுனால மக்களால் வெளியவும் போக முடியல. விஜய்னா ரவுண்டான வரைக்கும் கை காமிச்சிட்டு தான் வந்திருக்காரு. அவர் ரவுண்டானத்தில் யாரும் கிஃப்ட் கொடுக்குறேன்னு போய் கீழே விழுந்தனால அவர் வேன் உள்ள போக சொல்லிட்டாங்க. வேன் உள்ள போனனால அவரை யாருமே பார்க்கல. ரவுண்டானத்துலேருந்து பிரச்சாரம் நடக்கிற இடம் வரைக்குமே அவர் உள்ளதாக இருந்தார். அவர் வெளியே வந்திருந்தா கூட அந்த கூட்டம் கொஞ்சம் அப்படியே போயிருக்கும். அவர் உள்ளே இருந்தனால அவரை நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு. அந்த இடம் அதனாலேயே ரொம்ப கூட்டமாயிருச்சு. நான் வேன் நிற்கிற இடத்துலேருந்து 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல நிற்க கூட இடம் இல்லை, மூச்சு விட முடியல. மக்களோட போட்டு அமுக்கிறது, அந்த வேர்வை வாடை, எப்படா இந்த இடத்த விட்டு உயிரோடு வெளியே போகன்ட்டு தான் இருந்துச்சு. விஜய் நான் பார்க்குறப்ப நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும்னு நம்ம நினச்சி போனோம். அந்த இடத்துல நான் விஜய் நான் பேச ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே என்னால் முடியல, நான் வெளியே போயிட்டேன். நீங்கள் வேணால் ட்ரோன் ஷாட் பாருங்கள், அதில் நிற்க கூட இடம் இருக்காது. அப்படியே அலை மாதிரி மூவ் ஆகிறது கூட நல்லா தெரியும். என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறானேன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு இது புரியும். இனிமே வரப்போ குழந்தைகள், லேடிஸு, பெரியவங்க எல்லாம் வரப்போ கொஞ்சம் யோசிச்சுவாங்க. நாங்கள் போன 3 பேருமே ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட போனோன்னே தெரில, பிரிஞ்சுட்டோம் எல்லாருமே. வெளியே போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. என் கண்ணு முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க, 2 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க மயக்கம் போட்டு, விக்ஸ் வந்தெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஃபோனில் சிக்னலும் இல்லை. வெளியே முனியப்பன் கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் சிக்னலே கிடச்சிது. அதுக்கப்புறம் எப்படியோ 3 பேரும் ஒன்றாகி வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம். அந்த இறந்த 39 பேருக்கும் ஆன்மா சாந்தி அடையணும், ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடைந்து வரணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சேஃபாக இருங்க. அதாவது விஜய் கூட வரும்போது, விஜய் வந்து அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது, அதாவது அவர் ஸ்பாட் பேசுறாருல, என்ட்ரி ஆகுறாருல, அங்கேயே அவர் லைட்டை போட்டுட்டே வந்திருந்தாரு அப்படின்னா, நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு முன்னாடி இருக்க கூட்டம்லாம் கலைஞ்சு போயிருக்கோம். அந்த ஆளு வரும்போதே ஒரு 4000-3000 பேரை கூட்டு வராராம். எதுக்கு இவர் வராருன்னா படை தளபதி வரணும்ல, அதுக்காக வரும்போதே 4000-3000 கூட்டு வராராம். நெருங்க நெருங்க இவன் லைட் ஆஃப் ஆயிருச்சு. விஜய் இவ்வளவு நேரம் நின்ட்டேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இவ்வளவு நேரம் நின்ட்டேன், விஜயை பார்த்துட்டு போயிடலாம், இப்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா பாத்துடலாம், அங்கதான் பேச போறாருன்னு கூட்டத்தை தள்ளிக்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. காலையில இருந்து நின்றுகிட்டு இருக்கவன் நடுவு மையத்துல நிக்கிறான். அவன் நல்லா மாட்டுறான். இந்த ஆள் அப்படியே நோகாம ஏசி பஸ்ல நோகாம அப்படியே வரான், வந்து நின்று பேசுறாரு. அப்ப இந்த லைட் இருக்குல்ல, இவங்க இந்த எல்இடி லைட் போட்டுருவாங்களா பஸ்ல, அது ஆஃப் ஆகி ஆன் ஆயிருக்கு. அது இபில வரவே வராது, அது ஆஃப் ஆகி ஆன் ஆயிருக்கு. இன்னொரு தடவை எப்ப ஆஃப் ஆகி ஆன் ஆயிருக்குன்னா, இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, எப்பா நீ கரண்ட் கம்பத்துல ஏறுற, இறங்கு, கீழே இறங்கு, இபில இருந்து கால் வருது இறங்கு, இபில இருந்து கால் வருது இறங்கு. இதை நாங்க சொல்லல, விகடன்ல அங்க இருக்கக்கூடிய நபர்களை இன்டர்வியூ எடுத்திருக்காரு ஒரு நபர் விகடன்ல. அந்த இன்டர்வியூ எல்லாத்தையும் பாருங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நானும் இங்கதாங்க இருந்தேன், இந்த ஏரியா வாசி தான் நானு, இவங்க கரண்ட் கம்பத்துல ஏறினதை மைக்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு. அறிவியல் கரண்ட் கம்பத்துல ஏறீங்கடா, என்ன ஷாக் அடிச்சு செத்தாங்கடா அவங்க. இவங்க எல்லாம் இப்ப செந்தில் பாலாஜி எப்படி 1/2 மணி நேரத்துல போனாரு, செந்தில் பாலாஜி போலன்னு வைங்களேன், செந்தில் பாலாஜி லோக்கல் தானே, போயிருக்கலாம்.
உதயநிதி சொந்த வேலையா துபாயில இருக்காரு. துபாயில இருந்தாரு. ஆமா. இவ்வளவு அட்டூழி நடந்துட்டு இருக்கு, இவருக்கு துபாயில என்ன வேலை, இந்நேரம் வரலனா முதலமைச்சர் அங்க போகலன்னு வைங்களேன், இவரெல்லாம் முதலமைச்சரா பழி வாங்குறாரு. ஸ்பாட்ல வந்து பார்த்து ஆமா, இவங்க எல்லாத்துக்கும் காரணம் பதில் வச்சிருக்காங்க. இவங்க கேட்ட இடத்தையே இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானவே கொடுத்திருந்தா எங்களுக்கு இவங்க கேட்ட உடனே கொடுத்தாங்க, அதுதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இந்த இடம் விட அந்த இடம் ரொம்ப வந்து சின்னதுதான். கம்மியா இடம். ஆமா, கூட்டம் நிக்காது அந்த இடம். இடம் வந்து பெருசு இல்ல, இடம் வந்து பிரச்சனையே இல்லை தொடர். இடம் நாம எவ்வளவு சுய ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோட இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். இவனுக்கு யோகியமா இருந்தா நீ ப்ரூஃப் காட்டு. இந்த இடத்துல நாங்க வந்து ஒரு 20,000 பேரை திரட்டி ஒரு கூட்டம் நடத்தணும், ஒரு சின்ன சேதாரம் இல்லைன்னு காட்டு. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, அடிச்சு உடைச்சு வச்சு சென்டர் பீடியன்ல இருந்து எல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மாநாடுல இருந்து ஆரம்பிச்சு ரோட் ஷோ, அப்புறம் பொதுக்கூட்டம் நடக்கும்போது கூட அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க. எவ்வளவு விஷயம் நாங்க சொல்ல முடியும், பட்டியலிட்ட நிறைய சொல்ல முடியும். ஒரு நிகழ்ச்சி கூட அமைதியான முறையிலேயே நடக்கல. அதுதான் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு ப்ரோ. முதல்ல தயவு செய்து விஜய் வந்து எல்லா அணையும் கொஞ்சம் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்து விடுங்க. ஏன்னா இவங்க ஒரு போட்டோக்காக தான் இவ்வளவு வந்து கூட்டம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, மெயின் அதுதான் காரணம். எப்படின்னா விஜய் நம்ம பார்த்து ஒரு போட்டோ எடுத்துக்க மாட்டோம், இன்னும் சைட்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்க மாட்டோமா, இதன் காரணமா தான் கூட்டம் போறோம். ஆமா ப்ரோ, ஏன்னா சினிமா போகும் ப்ரோ. நம்ம எப்படி இருப்பார் விஜய், நல்லா வெள்ளையா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரு, கை நெருப்பா இருப்பாரோ, கிட்ட பார்த்தோம், இந்த மோகத்தான் உள்ள வரும். விஜயோட அரசியலை கேட்டப்பா கொள்கை உள்ள தலைவன். இவருக்கு அந்த போதை இருக்கு. நான் உதாரணத்துக்கு இன்னும் 2-3 சொல்லுவேன். பஸ்ல அந்த லைட் ஆஃப் பண்ணி அது அதாவது அந்த போதையை பார்த்து ரசிக்கிறது. இன்னொன்னு வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல பைத்தியகாரத்தனமா சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டாங்க. அதாவது இவரை போட்டு நெருக்கணும், அந்த நெருக்கி அந்த சுகத்தை அனுபவிக்கணும். அந்த போதை இவ்வளவு கூட்டம் எனக்காக, அதேதான் அந்த போதை இருக்கு. அதே மாதிரி இந்த பீஸ்ட் படத்துல தான் நினைக்கிறேன், அந்த படத்துல நடிச்சுட்டு அந்த இயக்குனரும் இவனும் ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, கார்ல வந்துகிட்டு இருந்தாங்களாம். வந்துகிட்டு இருக்கும் போது விஜயோட ரசிகர் யாரோ ஈசிஆர்ல ஒரு கல்யாணம் வச்சிருக்காராம் மண்டபத்துல. அப்ப விஜய் கேட்டாராம், அப்படியே அந்த கல்யாணத்துக்கு உள்ள போயிட்டு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சீரியஸா கேட்டாராம். என்னங்க சொல்றீங்க? அதாவது இப்ப போயிட்டா என்ன ஆகும், ஒரு க்ரௌடு அப்படியே. அதே மாதிரி எங்க அம்மாவுமே இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. அவங்க சின்ன வயசுல மதுரையில தீக்கதிர் பக்கத்துல ஒரு ஷூட்டிங் நடக்குது. தீக்கதிர்னு ஒரு ஆபீஸ் பஸ் ஸ்டாப்பே இருக்கு. அங்க ஷூட்டிங் நடக்கிறப்ப இவர் வேணுங்கன்னே அந்த கூட்டத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே சில வேலைகள்லாம் பண்ணுவாராம். இப்ப இவருக்கு இயல்பாவே அந்த கூட்டத்துக்குள்ளேயே மிதக்கணும், கூட்டத்துக்கூடவே இருக்கணும், அந்த எண்ணம், தன்னை பத்தியே பேசணும், அந்த எண்ணத்தோடவே இருக்கிறவர் தான் விஜய். ஆமா, இந்த கோட் படம் வச்சு ஆமா போட்டோ எடுத்தாரு, ஆமா செல்ஃபி எடுத்தது எல்லாமே இப்படிதான். அது இவர் என்னத்த சாதிச்சாருன்னு இவருக்கு இப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா இன்னும் இவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதான். அதனால இன்னொரு வீட்டுக்கு மாறி போறாரு. இன்னொரு வீட்டுக்கு அவங்க இன்னும் மீண்டே வரல. செத்த குடும்பத்துல மீண்டே வரல. இவரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு வீடு மாறுறாரு, பங்களா வீடு மாறுறாரு. இதுல வர இன்னொரு கேட்டு இருந்தாப்ல, நான் பாதிக்கப்பட மக்கள் போய் பார்க்கணும், எனக்கு பாதுகாப்பு கேக்குறாரு. அதாவது உண்மையா நான் ஒரு தலைவரா இருக்குன்னு வைங்களேன், நான் வந்து கரூர்ல இருக்கும் போதே நான்லாம் போக மாட்டேங்க. செத்தது என் கட்சிக்காரன் என்ன பார்க்க வந்திருக்கான், என்ன பார்க்க வந்து செத்து போயிருக்கான், நான் போக மாட்டேன், நீ என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோ, நான் இங்கேயே இருக்கேன், என்ன தயவு செய்து என்ன போன்னு சொல்லாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கணும். நியாயமா இருக்கணும். காவல்துறையை நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ல எல்லாம் இருந்திருக்கேன். காவல்துறை சொல்லும், நாங்க ஆனா கேட்க மாட்டோம், கொஞ்சம் பிடிவாதமா இருப்போம், நாங்க இங்கதான் போராட்டம் நடத்துவோங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னுவோம். அது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு நாங்க உட்காந்துருவோம், போராட்டத்துல உட்காந்துருவோம். அந்த மாதிரி ஆளுநர் மாளிகை முற்றுகை, சட்டமன்ற முற்றுகை எல்லாம் நடந்திருக்கு. இவங்க உருட்டானுங்க. எஸ்பி சொன்னாராம் நீங்க வந்தா கலவரமாகும்னு, அதனால இவர் உடனே சென்னையில இருந்து கரூர்ல இருந்து சென்னை கிளம்பிட்டாராம். அதே எஸ்பி தானே வந்து உன்னை சீக்கிரம் வாங்க, கிரௌட் அதிகமாகுதுன்னு சொன்னார். அப்பெல்லாம் காதை தூக்கிட்டு போய் எங்கேயாவது வச்சிருந்தீங்களா, சைலன்சர் நன்றி பாதுகாப்பா வந்து கூட்டு போனாரு. அவரை போலீஸ் வந்து அப்படி பண்ணாங்கன்ற, போலீஸ் இப்படின்னு பேசுற அப்படின்னு பேசுற. ஆமா, கூச்சமே இல்ல. அப்ப போய் நீதிமன்றத்தை நாடுறானுங்களாம். எதுக்கு? இதை வந்து விசாரணை நடத்தணும். ஜட்ஜி கேக்குறாரு, எத்தனை மணிக்கு பெர்மிஷன் வாங்க? 9 மணி. எத்தனை மணிக்கு பேசுனீங்க? 12 மணிக்கு. ஏன்னா அவர் பல்லு விளக்குனது 8:30 தான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே அவுட். இந்த மாதிரி சோம்பேறித்தனம் வச்சு எப்ப நீங்க நாட்டு ஆளுங்க? அந்த அருணா ஜெகதீசன் விசாரணையில ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ், டிவிகேக்கு அகைன்ஸ்ட் தான். பாக்குற இடம்லாம் இவங்க மரத்துல ஏறி இருக்கிறானுங்க, கடையோட கூரை மேல ஏறி இருக்கிறானுங்கன்னு பாக்குற இடம்லாம் அவங்க பார்த்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு ராத்திரிக்குள்ள புஷி ஆனந்த கைது செய்யறதுக்கான வேலைகள் நடக்குது. சிடிஆர் நிர்மல்குமாரும் கைது நடக்குது. ஏன் விஜய் கைது பண்ணல? ஏன்னா விஜய் கைது பண்ணா இது வந்து ஒரு சென்டிமெண்ட் ஆக்கிடுவான். சென்டிமெண்ட் ஆக்கி இதை வச்சு அவன் ஜெயிப்பான். அதனால இதை வந்து ஆக்கக்கூடாது. அதனால
இருக்கல இழிச்சவை, நம்ம ஏற்கனவே சொன்னல, இருக்கல இழிச்சவை அந்த கட்சியில காமெடி பீஸா புஷி தான். அது புஷி வந்து அஜித்ல விஜய் வந்து லைட்டா 2 கண்ணை கசக்குனார, தலைவரே உங்களுக்காக நான் போடுறேன் தலைவரேன்னு உள்ள போய் உட்காந்துருவாரு. அதுதான் இப்ப புஷி தான் நடக்குது. புஷியானந்தன் வந்து அரெஸ்ட் பண்றதா சில விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாரா அப்படின்னு விஷயம் தாண்டி இப்ப விஜயோட சுற்றுப்பயணம் 2வது வந்து ஆரம்பிப்பாரா? அது எப்படி இருக்கும்? இல்ல இதுக்கப்புறம் பெர்மிஷன் வந்து அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு யாருக்குமே இருக்காதா? யாருக்குமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு இருக்காது. இனிமே உங்க பெர்மிஷன் வாங்குறதுலாம் நீதிமன்றத்துல போய் நாடி அவ்வளோ வாங்குறதுலாம் கஷ்டம். அப்படி வாங்கினாலும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா இப்ப நடந்தது அவங்களுக்கு ஒரு பாடம், மிகப்பெரிய ஒரு சவால். அது இந்த கட்டமைப்பை இவங்க வடிவமைக்கிறதுக்கெல்லாம் பெரிய கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், ஒழுக்கமா இருக்கணும். ஒரு கிளைனா கிளை செயலாளர் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், வார்டுனா வார்டு சொல்றது, தொகுதி தொகுதி, மாவட்டம் அப்படி அது அந்த கட்டமைப்புக்குள்ளதான் இருக்கணும். இஷ்டத்துக்கு வர்றது ஏறுறது இறங்குறது அப்படி இருக்கவே கூடாது. நீங்க எந்த கட்சி மாநாடு போட்டாலும் சரி, அந்த பேனர் பஸ் வருதுன்னு வைங்களேன், அந்த பஸ்ஸோட பேனர்ல அந்த எந்த ஊர்ல இருந்து இத்தனை பேர் வராங்கன்னு ஒரு பேனர்ல எழுதியிருக்கும். அதிமுக அப்படின்னு போட்டு கீழே வந்து சேலம் கிழக்கு இந்த 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 கிராமத்துல இருந்து வரோம் அப்படின்னு போட்டிருக்கோம். திமுகனா அந்த ஒரு மாநாட்டிலேயே அப்படிதான் இருக்கும். ஆனா தாவேக்கால மட்டும் இப்ப இந்த சுற்றுப்பயணத்துல ரொம்ப மோசமா பைக்லயே வர்றது, கார்ல வர்றது, எந்த ஒரு அடையாளமும் இல்ல. அந்த RSS இருப்பானுங்கல்ல, அப்படி அவங்களுக்கு அடையாள அட்டைலாம் கிடையாது. அந்த மாதிரிதான் இவங்களும் மாட்டினா என்ன பண்றேனே தெரியாது. அது அப்படியே எஸ்கேப், தலைவருங்கெல்லாம் தள்ளி விட்டு போயிடுவானுங்க. இப்ப எப்படி புசியும் நிர்மலையும் பலியாடாக்கி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களை ஆக்குறதுக்கு 5 செகண்ட் கூட ஆகாது. நீ யாருன்னே தெரியாதரான்ருவாங்க. நீ வீட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. முக்கியமான பொதுச் செயலாளருக்கே இங்க நிலைமைதான், உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டாரு. அதனால நீ என்னன்னா உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. அதே நேரத்துல சில பேர் கட்சியை தடை பண்ணுன்றாங்க. அது அரசியலமைப்பு சட்டப்படி அது கஷ்டம், அது முடியாது. அதாவது ஒரு தனிப்பட்ட உரிமை. ஆனா இதுல சஸ்டெயின் ஆகி வெளியில வர்றதுங்கிறது ரொம்ப சவால் தான். அது இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க என்னன்றதெல்லாம் பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா விஜய்க்கு இந்த சவாலான விஷயங்கள் தாண்டி வந்து அவர் ஈஸியா தாண்டுவார். ஏன்னா ஒரு பலம் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இதையும் தாண்டி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். யாருக்கும் விஜய்க்கு இல்ல, மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு பாடம் தான். இனிமேலாச்சும் வந்து விஜய் நீங்க டிவிலே போன்லயே பார்க்கலாம், போய் நேரில் தான் பார்த்து நம்ம உசுறு கொடுக்கணும் வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா அவனை வந்து உங்களை ஓட்டா ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபார்ம், அப்படி ஒரு மைண்ட் செட் தான் பாக்குறாங்க. உங்களெல்லாம் ஒரு ஓட்டை தான் பாக்குறாங்க. மக்கள் இவங்க வந்து காலையில இருந்து சாப்பிட்டாங்களா, தண்ணி குடிச்சாலும் அப்படி ஒரு எந்த எண்ணம் கிடையாது. ஓட்டு இவனால அவனை கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணி நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டை தான் பாக்குறாங்க. நீங்க இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. நீங்க பாதுகாப்பா இருந்தீங்கன்னா, ஏன்னா சின்ன குழந்தைலாம் பாவம், ரொம்ப கை குழந்தைலாம் வந்து செத்து போகிறதா ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த தமிழகமே இந்த சம்பவத்தை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி இதா இருக்காங்க. இந்தியாவே சோகத்துல மூழ்கி இருக்கு. ஸோ இது போல சம்பவம் அகைன் நடக்கக்கூடாது. கண்டிப்பா அணில் குஞ்சுகளா தயவு செய்து மாறுங்க. இதை பார்த்து நீங்க மாறினா அதுக்கப்புறம் உங்களை எவனாலும் நம்ம மாற்ற முடியாது. தொடர்ந்து இந்த செய்தியை பத்தி நம்ம பேசுவோம், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.